நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். மைந்தா, அக்னி தேவனிடத்தில் அனுமனை உனக்காக பிரார்த்தனை செய்தேன். புரிந்து கொண்டேன் அம்மா. தமது அன்பு பிரார்த்தனையால் அக்னி தேவன் வெப்பத்தால் வேதனைப்படுத்தவில்லை என்னை. அம்மா, பிரபு ரகுநாதனின் மகிமையாலும் தாயே உங்கள் வாழ்த்துக்களாலும் லங்கையின் படைபலத்தை பெருமளவு குறைத்து விட்டேன். லங்கையின் பாதுகாப்பு அரண்களை, நகரத்தின் பாதை வழிகளை எரித்து விட்டேன். இதன் மூலம் நம்மை பற்றி ஓரளவு தெரிந்துவிடும். பிரபு ஸ்ரீராமனின் படை உள்ளே வர தடைகள் நீக்கப்பட்டு எளிதாக இருக்கும். நேற்று முழுவதும் சுற்றி அவர்கள் சேமிப்பு கிடங்கியும் கண்டுவிட்டேன். போர் முறையிலே அது மிக முக்கியமானது. மூடன் ராவணனை பதம் பார்த்திருப்பேன். பிரபுவின் ஆணை இல்லை. அம்மா, இனிமேல் கவலைப்படாதீர்கள். பார்த்த விவரங்களை பிரபுவிடம் சொல்வேன். அவர் இலங்கை மீது படையெடுத்து வருவார். அவருடன் அங்கே இருப்பவர் வானர வீரர்களின் தலைவர் மாமன்னர் சுக்ரீவர். மிக்க சக்தி உள்ள அரசர். அவருடைய சேனை லங்கையின் 4 புறமும் வளைக்கும். இப்போது தாம் ராவணன் வீழ்ந்ததாக நம்பலாம். புறப்படுவதற்கு முன்பு அன்னையே என்னை வாழ்த்துங்கள். மைந்தா, பிரபுவின் பார்வையை, கீர்த்தியை, இன்னும் பல சிறப்புகளை தருக. உன் புகழ் ஓங்கும், எப்போதும் நிலைக்கும். நீங்காத ரகுநாதனின் நிழலிலேயே இரு. மாதா, ஸ்ரீராமனின் தொண்டனான இந்த எளியவனிடத்தில் தாம் இத்தனை அன்பு வைத்து அருள் வழங்கினீர்கள். எத்தனை பெரிய உள்ளம்! மாதா, தாம் எனக்கு அண்ணனிடம் காட்ட அடையாளம் தாருங்கள். அதை பிரபு ராமன் பார்த்து நம்பிக்கை பெற, ஹனுமன் சொல்லுக்கு வலிமை தர. பிரபு உன்னை நம்ப என் சூடாமணி தருகிறேன். இதை எடுத்துச் செல். இதை கண்டவுடன் பிரபுவாகவே தெரிந்து கொள்வார். இந்தா. இதை தந்தும் சூடாமணியை கண்டும் பிரபுவின் ஐயம் தீராமல் இருந்தால் இந்த அணி தாங்கள் வீசிய துணி முடிச்சிலிருந்து சிதறிய ஒன்றென்று நினைத்தால்? நீ மிகப்பெரிய மேதை அனுமான். நீ நினைவுபடுத்த அண்ணலுக்கு. அவருக்கு இதை இன்னும் மறந்திருக்காது. அவரிடத்தில் சொல், அன்று இந்திரனின் மைந்தன் ஜெயந்தன் காக்கை ரூபத்தில் வந்து என் மார்பில் கொத்தியது. தாம் கோபத்தால் எழுந்து ஒரு தர்பை புல்லை ஒடித்து அந்த காக்கையின் மேல் போட்டீர்கள். அது எங்கெங்கோ பயந்து பறந்தது. பரிந்து பேச யாரும் இல்லை. தன் பிழை உணர்ந்து தம்மை சரணடைந்து மன்னிக்க பிரார்த்தித்தது. ஒரு கண்ணை அழித்து தண்டித்து பறக்க விட்டீர்கள். அவரிடத்தில் சொல், இந்த சீதைக்காக இப்படியெல்லாம் அன்று தாங்கள் செய்தீர்கள் இல்லையா? இன்று அதே சீதை ராட்சசிகளின் பிடியில் இத்தனை இன்னல் படுகின்றாளே. பிரபுவின் கருணை எங்கே போனது? இன்னமும் இதே நிலையெனில் என் பிணத்தையும் கூட அவரால் காண முடியாது. இந்த கொடுமை எனக்கு எத்தனை நாளைக்கு? மாதா, ஸ்ரீராமன் கைவிடுவாரா? தாம் தைரியமாயிருங்கள். தம்மை கைவிடுவதற்கா ஸ்ரீராமன் எவ்வளவு முயற்சிக்கிறார் எண்ணி பாருங்கள். இங்குள்ள நிலையை பிரபுவிடம் சொல்லுகிறேன். அவர் புரிந்து கொள்வார். நினைவெல்லாம் உங்களிடமே. அவரே சொன்னார், என் தேவியிடம் சொல், என் நெஞ்சு வெடிக்க நான் புலம்பும் கதையை அவள் புரிந்து கொள்வாள் என்றார். ஆமம்மா, உணர்வால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார்.
இது நான் பார்த்த உண்மை. இதை நம்புங்கள். அம்மா, இதற்கு மேலும் பிரபுவை சந்தேகித்தல் நியாயம்தானா? இல்லை ஹனுமான், இல்லை, அது ஒழுங்கில்லை. பட்ட துயரத்தின் தாக்குதலால் என்ன செய்வதென்று புரியவில்லை எனக்கு. இப்பேதையின் இன்றைய நிலையை, அற்ப அரக்கேற்பிடையில் நான் படும் துயரை. புறப்படு, உன் பிரபுவிடம் எடுத்துச் சொல். நீ போவது தவிர்க்க முடியாதது. மனமானது துடிக்கிறது. நீ போய்விட்டால் இங்கே பெருமை உணர்வுதான் எனக்கு. இங்கு போய் சொல்ல. நீ போய்விட்டால் வேதனை கடலில் நான் மூழ்குகின்ற நிலைதான். இல்லை மாதா, தாம் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நான் உறுதி கூறுகிறேன், சில நாட்களுக்குள் செய்தி கேட்பீர்கள். உங்கள் ராமருடைய சேனை இந்த இலங்கையை வளைத்ததென்று. அம்மையின் அருள் உன் வாக்கு பலிக்கட்டும். செல் மைந்தா, என் சார்பில் உன் பிரபுவிடம் சரணம் சொல். செல். ஸ்ரீ ராமபிரபுவுக்கு வெற்றி. பிரபு, நம் ஒற்றர்கள் இன்பச் செய்தி கொண்டு வந்தனர். இளவரசர் அங்கதனின் தலைமையில் போன வானரப்படைகள் தென்திசை பக்கம் போனவை கிஷ்கிந்தை திரும்பிவிட்டன. அவைகள் திரும்பும் வழியில் என் தந்தைக்கும் தாத்தாவுக்கும் பிரியமான மதுவனத்தில் நுழைந்து வரம்பு மறந்து கட்டுக்காவலை மீறி மதுவை குடித்திருக்கின்றன. இது வெற்றியின் அடையாளங்கள். அந்த வானரக் கூட்டம் பெரும் மகிழ்ச்சியில் இருக்கின்றன. இதனால் தெரிய வருகிறது, அன்னையை தேடிச் சென்றவர்கள் வெற்றியுடன் வந்திருக்கின்றனர் என்று. பகவான் அருளால் இப்போது சொன்னது நிஜமாகட்டும். ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு ஜெய்! 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 ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு பிரபு, எதிர்பார்த்தது நடக்கிறது. அவர்கள் அன்னை இருக்கும் இடம் கண்டுபிடித்திருப்பார்கள். இல்லையேல் இப்படி கோஷமிட்டு நான் இருக்கும் இடத்துக்கு அச்சமின்றி அவர்கள் வரவே மாட்டார்கள். இங்கேயே வந்திருக்கிறார்கள். கோஷமிட்டுக் கொண்டு வருகிறார்கள். குதூகலத்துடன் வருகிறார்கள். ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு ஸ்ரீ ராமபிரபுவுக்கு வெற்றி. இளவரசர் அங்கதனே, ஜாம்பவான், ஹனுமான், அன்புள்ள வானர வீரரே, இப்படி உங்களையெல்லாம் கண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாமெல்லாம் நலமோடு இருக்கிறீர்களா? தாம் ஏற்றுக்கொண்ட காரியத்தை சாதித்துக் கொண்டு வந்தீர்களா? ஹே ரகுநந்தனா, தம்மை நம்பிச் சென்றால் சென்ற காரியம் நடக்காதிருக்குமா? உங்கள் திருவருள் இருந்தால் மூவுலகங்களையும் வென்று வெற்றி வாகை சூடி வரலாமே. எங்கள் பிரபுவே, தமது பேரருளால் நாங்கள் போன காரியம் நல்லபடி நடந்தது. ஹே ரகுகுல திலகமே, வாயுமைந்தன் ஹனுமன் தன்னந்தனியாக சிறந்த சாதனை புரிந்திருக்கிறார். அது பற்றி விரிவாக விளக்கமாக சொல்ல 1000 நாவு படைத்தவரான முடியாது. 100 யோஜனை தூரம் கடலை தாண்டி இலங்கை சென்று வந்திருக்கிறார். அங்கு மாதா சீதாவை தரிசித்திருக்கிறார். என்ன, ஹனுமான் சீதையை சந்தித்தாயா? பிரபு, இதில் என் பெருமை எதுவும் இல்லை. இது தாம் தந்த அருளின் பெருமை. பிரபு, மாதா சீதாவின் திருவடிகளை வணங்கி வந்தேன். ஹனுமான்,
ஹனுமான், நீ சீதையை பார்த்தாயா? நீ நிஜமாகவே சீதையை பார்த்தாயா? அவள் நலமோடு இருக்கிறாளா? இருக்கிறார் பிரபு. தேவி சீதா நலமோடு இருக்கிறார். நான் அவரை தரிசித்து வந்தேன். ஹனுமான், ஹனுமான், மனம் சொல்கிறது, எந்த கண்ணால் நீ சீதையை கண்டு வந்தாயோ அந்த கண்ணுக்குள் நானும் இருந்து பேராவலுடன் அவளை கண்டதாக நினை என்கிறது. முடிகின்ற காரியமா அது? ஹனுமான், அது பற்றிய விவரம் சொல். என் பிரிய சீதை நலம்தானே? அவள் கண்ணீரில் கரைகிறாளா? அவள் எப்போதும் என்னை பற்றி நினைக்கிறாளா இல்லையா? இப்படி கேட்கிறீர்களே, இப்படி நீங்களே கேட்டால் பிரபுவே, இது முறையா? என் தாய் நினைக்காத நேரங்களா? உயிரை மறக்கும் உடல் கூட உண்டா? பிரபு, உங்களையே நினைத்து தன் பாதுகாப்புக்காக ராமநாம ஒலியால் அரண் எழுப்பியிருக்கிறார். அந்த நினைப்பில் அன்னை வாழ்கிறார். கர்ப்பப்பைக்குள்ளே மூல விக்கிரகம் இருப்பது போல பெரும் தரை மீது உறங்குகிறார். வெட்ட வெளியில் வாழ்கிறார். பெரும் காற்றை நுகர்கிறார். அந்த தரை, அந்த வெளி, நுகரும் காற்று யாவும் அன்னைக்கு ராமன் தான். அம்மையை சுற்றிலும் ஸ்ரீராமன் இல்லை என்றால் இன்று என் தாய் சீதா மாதா வாழ்வது ஏது? மிக்க பயங்கரமான ராட்சசர்கள் அன்னையை சுற்றிலும் காவல் இருக்கிறார்கள். அந்த ராவணனின் ஆணைப்படி அன்னையை அச்சுறுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அரக்கியர் ஏசி பேசுதல், பயமுறுத்துதல், வாளெடுத்துக் கொள்வேன் என்று சொல்லுதல், இந்த முறைகேடுகள் சீதா மாதா தேக நிலையை சீர்கெடுத்துக் கொண்டிருக்கிறது. தம்மையை எதிர்பார்த்து காத்து காத்து நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலை இனியும் தொடரும் என்றால் அவருக்கு ஆறுதல் தான் ஏது? யாரை கேட்கிறது? இதையே நினைத்து அவர் உயிரை அழித்துக் கொள்ள நிச்சயித்திருந்தார். மாதாவை நான் மெல்ல அமைதிப்படுத்தினேன், நம்பிக்கை கொள்ளச் செய்தேன். ஸ்ரீராம பிரபு மன்னர் சுக்ரீவனின் சேனையுடன் வருவார், விரைவிலேயே இலங்கையை முற்றுகையிடுவார் என்றேன். அவர் அதில் மனம் தெளிந்தார். பிரபு, என் மாதாவை உயிருடன் காண நினைத்தால் இனியும் நேரம் கடத்தாதீர்கள். இனிமேலும் நான் தாமதிக்க மாட்டேன். வாயுமைந்தன் ஹனுமனின் கிருபையால் இப்போது நீ இருக்கும் இடம் தெரிந்தது. இனி இந்த ராமனை எந்த சக்தியும் தடுத்து நிறுத்தாது. துணிவோடு இரு சீதே, நான் வருகிறேன், நான் வருகிறேன். ஹனுமான், அவள் என் பொருட்டாக ஏதேனும் தந்தாளா? ஏதேனும் ஞாபகப்படுத்தினாளா? ஆம் பிரபு, அன்னை கை குவித்து சொன்னார். முன்கோபத்தில் மைத்துனர் லட்சுமணனை தப்பாக பேசிவிட்டேன். அதற்காக மைத்துனர் லட்சுமணனிடம் மன்னிப்பு கேட்கிறேன்.
பிரபுவிடமும் மன்னிப்பு கேட்கிறேன். பேதையின் அறியாமைக்காக இன்னும் தண்டிக்காதீர்கள் பிரபு. இப்படி அழுது கொண்டே சொன்னார். தீனர்கள் மீது தயை காட்டுதல் தம் விரதம் அல்லவா? இப்போது என்னை விட அனாதை யார் என்றார். பிறகு அவர் இந்த சூடாமணியை நினைவுக்காக கொடுத்தார். அது பற்றி சொன்னார். இதை அவருக்கு திருமண நாளில் சூட்டினீர்களா? அப்புறம் உங்களிடம் இந்திரஜித் மைந்தன் ஜெயந்தரனை பற்றி நினைவுபடுத்த சொன்னார். அன்றொரு நாள் ஜெயந்தன் காக்கை ரூபம் எடுத்து தன் மூக்கால் கொத்தி என் ரத்தம் பெருக்கெடுக்க செய்தார். அப்போது நீங்கள் ஒரு தர்பை புல்லை எடுத்து மந்திரம் ஜெபித்து ஒரு பானத்தைப் போல அவன் மீது விட்டீர்களாம். அது தன்னை காப்பாற்றிக் கொள்ள மூவுலகிலும் பறந்தோடியதாம். ஆனால் தங்கள் வீரியமிக்க பானத்திலிருந்து அதை யாரும் காப்பாற்ற வரவில்லை. முடிவிலே அந்த மூடன் தம்மையே சரணடைந்தான். தாம் அவனின் ஒரு கண்ணையே அழித்து அவனை மன்னித்தீர்கள். மாதா சொன்னார், இந்த கதையை அப்படியே அவரிடம் நினைவுபடுத்துங்கள் என்று. இது பற்றி சொன்னால் அவருக்கு நம்பிக்கை வந்துடும். நான் மாதாவை பார்த்து வந்தேன் என்பதில். ஹனுமான், பூரணமாக உன்னை நம்புகிறேன். ஹனுமனை நம்பவில்லை என்றால் வாய்மைக்கே அது பழுதல்லவா? பிரபு, ஜெயந்தனின் கதையை சொல்லிவிட்டு மாதா அழுது கொண்டே இதையும் சொன்னார். அன்று பிரபுவுக்கு ஒரு காக்கையின் செயலே தாங்க முடியாதிருந்ததே. நான் இன்று பேய்களின் பிடியில் இருக்கிறேனே, என் பிரபு எப்படி தாங்குகிறார் என்றார். இல்லை, எனக்கு தாங்கவில்லை. இனிமேலும் இது தொடராது. எப்படி புரிய வைப்பது? என் மனது என்ன பாடுபடுகிறது என்று. மன்னா சுக்ரீவா, இன்றே தங்கள் படை தளபதிகளையும் படை தலைவர்களையும் சபைக்கு அழைத்து இலங்கை மீது போர் தொடுக்க முடிவெடுக்க வேண்டும். ஆணைப்படியே பிரபு. ஜாம்பவான், அங்கதா, இன்று இரவே அவையை கூட்ட வேண்டும். தங்கள் ஆணை மன்னா. ஹனுமான், இன்று பெரிய சாதனை செய்திருக்கிறாய். பூமியிலே இன்று இந்த பெருமை பெற தகுதியுள்ளவர் இல்லை. அந்த மாபெரும் கடலை தாண்டிச் செல்ல அந்த கருடன், அந்த வாயு, அதுபோல் நீ, உங்களைத் தவிர யாராலும் முடியாது. நீ போய் அந்த ராவணனின் காவல் நிறைந்த நகரில் புகுந்து பிரிய சீதையை பார்த்து வந்த செய்தியை இந்த சூடாமணியை தந்து
மகிழ்ச்சியை கொடுத்தாயே மாருதி. இப்போது சீதையே பார்க்க வைத்தாய். ஹனுமான், நீ போய் சீதையை தேடிச் சென்று பார்த்து வரவில்லை என்றால் அந்த பாவி ரகுகுலத்தின் மரியாதையை கெடுத்தானே, அவனுக்கு உரிய தண்டனை கொடுத்து சீதையை மீட்டு வராமல் நான் பிறந்த அயோத்தி மக்களுக்கும் என் மூத்தோர்களுக்கும் முகம் காட்டும் தகுதி இருந்திருக்காது. இன்று நீ ரகுவம்சத்தை, மேலும் என்னையும் லக்ஷ்மணனையும் எமது தாய் தந்தையரின் புகழையும் காப்பாற்றித் தந்த பெருமகன். இன்று ஹனுமான், மிகப்பெரிய காரியத்தை நீ செய்தாய். தேவர்கள், மானிடர்கள், அந்த முனிவர் யாருமே உனக்கேடாக இந்த பேருபகாரத்தை எனக்கு செய்ததில்லை. ஹனுமான், உன் உபகாரத்துக்கு கைமாறு செய்ய முடியவே முடியாது என்னால். மாருதி, உனக்கு ஜென்ம ஜென்மங்களுக்கு நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன். தீராத நன்றிக்கடன். பிரபு, பிரபு, என் பிரபு. எழுந்திரு ஹனுமான். என்னை நீங்களே புகழாதீர்கள் பிரபு. சுவாமி, தாங்கள் எதை பார்க்கிறீர்கள்? பிரபு, யார் மீது தங்கள் கருணை இருக்கிறதோ அவனுக்கு உலகத்தில் கடின காரியங்கள் ஏதும் இல்லை. நடக்காததும் முடியாததும் நடக்கும், முடியும். நானா சாதித்தேன், சாதிக்க வைத்தது தங்கள் கருணை. என் பிரபு, அன்பு கூர்ந்து எனக்கு மெய்யான மாறாத பக்தியை தாருங்கள். அவ்வாறே ஆகும். பிரபு, இதுவரை நம் எல்லோருக்குமே ஏக்கம் இருந்தது. 3 திசை போனவருக்கும் தேவி இருக்கும் இடம் தெரியவில்லை. பெருமைப்பட வைத்தான் என்னை. அனுமன் தேவி இருப்பிடம் கண்டு வந்து தேடும் பிரச்சனையை தீர்த்து வைத்து நம்மையெல்லாம் தெளிய வைத்தான். இனி நம் பணி வெற்றி பெறும் ஐயமே இல்லை. தாமதிக்காமல் உடனே மன்னன் சுக்ரீவன் தமது படைகளையெல்லாம் அழைத்து ஆணையிட வேண்டும். தாம் ஸ்ரீராமனுக்கு கொடுத்த வாக்கினை செயல்பட வைக்க இனி ஒரு கணமும் தாமதிக்கவே கூடாது. நான் மாவீரர் கேசரி சொன்னதை வலியுறுத்துகிறேன். மன்னர் தந்த உறுதிமொழியை காப்பாற்றுவது நம் அனைவருக்கும் முதற்கடமை. தாமதம் எதற்கு?
பிரபு, நமக்கிருப்பது மிக குறுகிய காலம்தான். ராவணன் மாதா சீதாவிடம் 1 மாதம்தான் கெடு விதித்திருக்கிறான். அவனுக்கு நளகுபேரனின் சாபம் இருப்பதால் வற்புறுத்தி சீதா மாதாவை நெருங்க அவன் துணியவே மாட்டான். ஆனாலும் அந்த கொடிய ராவணன் 1 மாத கெடுவுக்கு பிறகு தேவி சீதாவை கண்டிப்பாக கொன்று விடுவான். ஆகையால் இனியும் தாமதிக்காமல் ஆவன செய்வதில் அவசரம் காட்டுங்கள். போரிலே வெற்றி பெறுவதற்கு அனைத்துக்கும் முதலில் படை நடத்தும் தலைவர் வேண்டும், மிக முக்கியம். இப்படி உங்கள் வேகமும் ஆர்வமும் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன், உணர்ச்சி பெறுகிறேன். ஸ்ரீ ராமபிரபு, தாம் வீரக்கலையின் சிகரம், சாஸ்திர ஞானங்களில் ஒரு சமுத்திரம். தாம் அஸ்திர சஸ்திர வித்தைகளில் ஒரு பொக்கிஷம். தாம் வைத்திருக்கின்ற திவ்யாஸ்திரங்கள் தங்களுக்குள் அடக்கம். இது எங்குமே யாரிடத்திலுமே இல்லாதது. 3 உலகங்களிலுமே உங்களுக்கு இணையே கிடையாது. உங்கள் வில்லிலிருந்து எழும் பானம் அதை எதிர்க்க ஏதுமில்லை. உயிரையும் அர்ப்பணிப்பார்கள் இவர்கள். இந்த படைகளுக்கு தலைமை ஏற்று தாம் நடத்தி தர வேண்டும். இப்படைகளும் நாடும் மந்திரிகளும் இணைந்து தமக்கு உதவியாக இருந்து ஆணைப்படியே நடந்து யுத்தம் செய்வோம். நான் உங்களுக்கு உறுதிமொழி தருகிறேன். எனது படையில் உள்ள வீரரும் தளபதிகளும் மற்றோரும் வலிமை மிக்கவர்கள். இந்த வீரர்கள் போர்க்களத்தில் சாகசம் புரிவார்கள். சண்டை என்றால் சளைத்து ஓய்பவர்கள் இவர்கள் அல்ல. தம் இஷ்டப்படி எந்த வடிவமும் எடுக்கும் கலை தெரிந்தவர்கள். தாங்கள் ஒருமுறை இவர்களை கடல் பக்கம் அழைத்துச் செல்லுங்கள். சக்தி மிக்க இந்த சாகசக்காரர்கள் இலங்கையின் அத்தனை படைகளையும் வீழ்த்தி வேறறுப்பார்கள். மன்னா சுக்ரீவா, ஆற்றலும் ஆண்மையும் மிக்க இவர்களை எனக்கு தந்தால் உனக்கு உண்மையாகச் சொல்கிறேன், இலங்கையை, ராவணனை, அவன் படைகளை நான் அடித்தே தீருவேன். ஒரு சேனை தலைவனுக்கு பகைவனுடன் போர் தொடுக்கும் முன்பு அவனுடைய பலம் என்ன, அவனுடைய தற்காப்பின் பின்னணி என்ன என்பது அறிய வேண்டும். அதனால் ஹனுமான், ராவணனின் படைகளின் அளவு, நகருக்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், இலங்கையை காக்கும் உபாயங்கள், இத்தனையும் மொத்தமாய் நீ கண்டிருக்கிறாய். நீ பார்த்தவைகளை இந்த சபையில் எடுத்துச் சொல். பிரபு, இலங்கை நகரம், காவல் ஏற்பாடுகள், படைத்தளம் எப்படி செயல்படுகிறது அத்தனையும் உங்களுக்கு சொல்கிறேன். இலங்கைக்கு 4 கோட்டை வாசல்கள். அதன் கோட்டையைச் சுற்றி வானை தொட்டு நிற்கும் மதில் சுவர்கள். கோட்டை சுவர்கள் மீது மிகப்பெரிய சதக்கினி என்ற இயந்திரங்கள் உண்டு. அதை வைத்து ஆக்கிரமிக்க வரும் படைகள் மீது மிக பெரிய கற்களை போடுவார்கள். அங்கே பயங்கர கண்காணிப்பு, சிறந்த காவல். சுற்று சுவர்கள் தங்கத்தால் ஆனவை, உறுதிமிக்கவை. அதை சுற்றி அகழிகள், ஆழமிக்கது, குளிர்ந்த நீர் நிறைந்தது. அதிலே முதலைகள் ஏராளம் உண்டு. அந்த அகழியை தாண்டி செல்ல 4 கோட்டை வாசல்களிலும் 4 பலகை பாதைகள் உண்டு. அவைகள் எதிரிகள் நெருங்கும் போது எந்திரங்களால் இயங்கி தலைவாசல் மூடிக்கொள்ளும். 4 வாசலிலும் பயங்கர பலமிக்க பாதுகாப்பு. 4 காவல் பணி நிலையம், ஒன்றுக்கொன்று செய்தி தொடர்புகள். இவைகள் 4ம் ராவணனின் நேரடி கட்டுப்பாட்டில். இருந்தாலும் பிரபு, தங்கள் வலிமைக்கு முன்னால் அவைகள் துரும்பு. நான் இலங்கையை கலக்க வைத்து விட்டேன்.
காவல் இணைப்புகளை உடைத்து விட்டேன். சாலை வழிகளை அழித்து விட்டேன். அதனால் நமது சேனைகள் இலங்கைக்குள் நுழைவது மிக எளிது. ஹே ராகவா, போருக்கென்று சேமித்து வைத்திருந்த அஸ்திர சஸ்திர சாலைகளை நெருப்புக்கு இரையாக்கினேன். இனிமேல் தாம் கூறிய முகூர்த்தத்தில் சேனைகள் புறப்பட ஆணையிடுங்கள். ஹனுமான், ராவணனின் நகரம் போய் சாகசம் புரிந்து சரித்திரம் படைத்து வந்தார். அது யாருமே தேவர்களுமே செய்ய முடியாத சாதனை. ஹனுமான், உன்னை பாராட்டுகிறேன். போர் பயணத்தை ஆரம்பித்து வைக்கிறேன். மன்னா சுக்ரீவா, அன்பரே, உங்கள் விருப்பப்படி சேனையை நடத்திச் செல்ல பொறுப்பேற்கின்றேன். நாளை உத்ரா பல்குனி நட்சத்திரம். சந்திரன் அஸ்த நட்சத்திரத்துக்கு வருவார். அந்த வெற்றி முகூர்த்தத்தில் நமது படைகளின் பயணம் தொடங்கும். இந்த சேனை அணிகளுக்கு முன்னால் வேகப்படை வானரர்களுடன் சேனாதிபதி நீலன் பாதை காட்டிக் கொண்டு செல்வார். நீலனே, நீ சேனையுடன் செல்லுகின்ற பாதையில் நல்ல குடி தண்ணீரும் உண்பதற்கு சுவைமிக்க கனிகளும் கிடைக்க வேண்டும். உனது வீரர்களுக்கு ராட்சசர்களின் மாயங்களை சொல்ல வேண்டும். அவர்கள் நாம் போகும் பாதையில் குடி தண்ணீரிலும் கனிகளிலும் விஷம் கலந்து விடுவார்கள். சேனை செல்கின்ற போது ராவணனின் ஒற்றர் படை பற்றி கவனப்படுத்துவது உனது முக்கிய கடமையாகும். சின்ன கவனக்குறைவும் பெரிய சிக்கலாகிவிடும். எதிரி நமக்கு பின்னால் இருந்து தாக்குவான். சேனாதிபதி நீலனுக்கு துணையாக மாவீரன் கவயன், கஜன், கவாக்ஷன் செல்லட்டும். சேனாதிபதி ரிஷபன் சேனைகளின் மேற்கு பக்கத்திலிருந்து சேனைகளை காத்து வரட்டும். போர்க்கலை தெரிந்தவன், போர்க்கலை நிபுணன் கந்தமாதனன் சேனைகளுக்கு இடப்புறத்தில் இருக்கட்டும். நான், லக்ஷ்மணன், மன்னன் சுக்ரீவன், ஹனுமான் எல்லோருமே சேனைகளின் நடுவில் இருப்போம். அங்கிருந்து சேனைகளுக்கு ஊக்கம் கொடுப்போம். இங்கே பார்த்தீர்களா பிரபு, அணிவகுத்து நிற்கும் கிஷ்கிந்தை வானர வீரர்களை எத்தனை ஆர்வத்துடன் உங்கள் ஆணைக்காக காத்திருக்கிறார்கள். ஆம், கிஷ்கிந்தையின் சேனையெல்லாம் உற்சாகமாக ராம சேவைக்காக காத்திருக்கின்றன. தாம் சேனைகள் செயல்பட ஆணையிடுங்கள் பிரபு. ஆர்வம் மிக்க வீரர்களே, களத்திலே தன் கடமையாற்ற வரும் ஒரு வீரன் தன் பாச பந்தங்களை எல்லாம் மறந்துவிட்டு வர வேண்டும். படையிலே அவன் இருக்கின்ற இடம் பின்னாலேயே இருந்தாலும் உணர்வினை முன்னிறுத்திக் கொண்டு செயல்பட வேண்டும். அவன் வீட்டு நினைவுகளை ஒதுக்கிவிட்டு ஒரு யோகியைப் போல் கொண்ட லட்சியத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். சேனைகளுக்கு யுத்தம் என்றால் ஒரே குறிக்கோள் தான், வெற்றி. நமது குறிக்கோள் வெற்றி. போர் என்பது ஒருவனுக்காக அல்ல, ராவணன் என்ற பெயர் கொண்டவனுக்காகவும் அல்ல. பொது தீமையின் மீது நன்மையின் வெற்றி, அநீதி மீது நீதியின் வெற்றி, அநியாயத்தின் மீது நியாயத்தின் வெற்றி, பண்புகெடுக்கும் பாதகத்தின் மீது வெற்றி,
இந்த வெற்றிதான் நமது வெற்றி. நாம் இதன் வெற்றிக்குத்தான் போர் புரிகிறோம். போரிலே வெற்றி கொள்ள 2 விஷயம் மிக முக்கியம். மனதிலே ஆர்வம், படை நடத்தும் தலைவனிடம் நம்பிக்கை. மனதிலே ஆர்வம் கொள்ளுங்கள், தலைவனிடம் நம்பிக்கை வையுங்கள். உங்கள் பிரபு நேர்மை தவறாதவர், நேச நெஞ்சம் கொண்டவர். நேர்மையை எந்த சக்தியும் அழிக்காது. தளபதி நீலனே, தாம் பலத்தில் சிறந்த வீரர் அணிகளுடன் முன்னேறி செல்லுங்கள். முன்னே ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். முன்னேறி செல்கின்ற படைகள் வழியில் உள்ள கிராமங்களின், நகரங்களின் அருகில் செல்லவே கூடாது. அங்குள்ளவர்களுக்கு எந்த முறையிலும் தொல்லை கொடுக்க கூடாது. மக்களை யாரும் விரட்டக்கூடாது. போர் நெறிகளை மறக்கக்கூடாது. அவர்களை நம்புங்கள் பிரபு. ஆணைகளை மீற மாட்டார்கள். செயல்பட ஆணையிடுங்கள். जय महादेवा, जय भवानी, जय श्री गणेशा, जय श्री गणेश। हर हर महादेवा, 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 हर हर महादेवा। हर हर महादेवा। ஏ பெருங்கடலே, தீர்த்தமெல்லாம் கலந்த புண்ணியமே, தசரத மைந்தன் ராமன் அடக்கமுடன் வணங்குகிறேன். ஏ ராமா, அன்று நாங்கள் கடற்கரை வந்தபோது கலங்கி நின்றோம். அகண்ட கடலை எப்படி தாண்டிச் செல்வது என்று. அப்போது வாயுமைந்தன் அனுமான் தான் எங்கள் பிரச்சனையை நல்லபடி தீர்த்து வைத்தார். இன்று நிலைமையே வேறு. இவ்வளவு பெரிய வானரப் படைகளுடன் இந்த கடலை எவ்வாறு கடப்பது? இந்த சிக்கலான பிரச்சனைக்கு தீர்வு கண்டால் நமது சேனையுடன் சென்று இலங்கையில் உள்ள பெரிய ராட்சச சேனையை முற்றும் ஒழித்து விடலாம். கடல் தாண்டுவதற்கு ஒரு தீர்வினை கண்டுவிடலாம். அதுவரை உங்கள் தளபதியிடம் சொல்லுங்கள், கவனமுடன் இருக்க. நம்முடன் வந்த படைகள் அனைத்தும் மிகவும் கட்டுப்பாட்டுடன் இருக்கவும். ஏனெனில் ராட்சசர் மூலமாக ஒற்றர் படை உள்ளே நுழைந்துவிடும். ஆணைப்படியே பிரபு. நலன், நீலன் இருவரும் ஆணையை நிறைவேற்றுங்கள். ஆணைப்படியே பிரபு. லக்ஷ்மணா, கடல் நதிகளில் கலக்கும் புனிதம். ஆகையால் அதை தக்கபடி வணங்க வேண்டும். செல்வோம், கடல் தேவனை தாழ்பணிவோம். செல்வோம். சமுத்திரராஜனே வணக்கம், வணக்கம், வணக்கம்.
அக்கறையில் இருக்கின்ற என் அன்னைக்கு நாம் இங்கு வந்தது தெரிந்தால், காற்றாவது அங்கு போய் செய்தியை சொன்னால், நாம் வானர சேனையுடன் சமுத்திரக்கரைக்கு வந்திருப்பது தெரிந்தால், நம்பிக்கை இழந்து இருக்கின்ற நிலைமையில் புது ஊக்கம் வராதா? ஆம் லக்ஷ்மணா, காய்ந்த மனதிலே ஒரு நம்பிக்கை துளிர்விடும். இந்த சமுத்திரத்தின் அக்கறையில் இருப்பவளுக்கு புண்ணான என் நிலைமை தெரியாது. பாவம், அவளுக்கு இதை அங்கு யார் சொல்வது? பார்வைக்கு தடையாக கடலும் ஆகாசமும் இணைந்து அக்கறை தெரியாமல் தடுக்கிறது. சீதா, தளராது இரு பிரியே. இனி தேவை எழுந்தால் நீ இருக்கும் இடம் வருவதற்காக சமுத்திரத்தை எரித்து பாதை அமைத்து உன்னை பார்க்க வருவேன். பார்க்க வருவது மட்டும் தவறாது. மனத்துணிவோடு இரு. மாதா, இன்று நல்ல சுபசகுனங்களை கண்டேன். இப்போது இடது கண் துடிக்கிறது. திடீரென்று ஏனோ அறியேன், உள்ளத்திலே ஒரு சிலிர்ப்பு. உன் முகமே இன்று அழகாயிருக்கிறது. இன்று முதன் முறையாக உன் வாய்மொழியிலேயே சந்தோஷங்கள், புத்தோழியின் முத்துச் சிதறல்கள். ஆமாதா, ஏதோ ஒரு உணர்ச்சி என் நெஞ்சில். என்னையும் அறியாத என் இடது கை மெல்ல என் சுவாமியின் கையை பிடித்ததாக. மகளே, இனி என்ன? உன் நாயகர் ஸ்ரீராமனின் கை சிறையிலிருந்து உன்னை மீட்டுச் செல்ல இன்று எழுந்து விட்டது. விடை பெற்று சென்ற வானரர் நீ தந்த செய்தியை உன் சுவாமியிடம் சொல்லி இருக்கிறார். அவர் இப்போது இலங்கையை நோக்கி உன்னை அழைத்துச் செல்ல புறப்பட்டிருப்பார். அதனால்தான் உனது இடது கண்ணும் துடிக்கிறது. சுபசகுனங்களையும் பார்த்தாய். அதுதானா? ஆம். எனக்கு பல அபசகுனங்கள் தோன்றுகிறது அரசே. படபடக்கிறது என் நெஞ்சு. பயம் என்னையும் பற்றிக் கொள்கிறது. அபசகுனம் இந்த தசமுகனை கேட்காமல் அது இலங்கைக்குள் எப்படி புகுந்தது? தாங்கள் அப்படி அலட்சியமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் மன்னவா. மாளிகை சோதிடர்களையும் விளக்கம் கேட்டேன். இது பொய்யல்ல. நாளைய விளைவுகளுக்கு இன்றைய எச்சரிக்கை. பயம் என்னை பயமுறுத்துகிறது சுவாமி. எனது மனைவிக்கு பயமாவது? மண்டோதரி எப்போதும் கோழையல்ல மன்னவா. மூவுலகையும் வென்ற லங்கேஸ்வரரின் பட்ட மகிழ்ச்சி. புயலாக இருப்பவளுக்கு அச்சங்கள் ஏது? பயம்தான் எழுகிறது. தவறான செயல்கள், நெறிகெட்ட போக்கு. மூவுலகை வென்றவரையும் அசைத்துவிடும் அரசே. அறிவுரையின் அச்சமூட்டுவதா மகாராணி? இந்த ராவணனையை மிரட்டுகிறாயா? பஞ்சபூதங்களே எனக் கஞ்சுமே. இல்லை மன்னா, தற்பெருமையில் தன்னை மறத்தல் உங்களுக்கு அழகல்ல, அது தவறு அரசே. இன்னொன்று மன்னவா, அபார சக்திகள் படைத்தாலும் என்ன, அறம் குறைந்தால் அழிவு தவறாது. சுவாமி, தமது மனதையே சற்று கேளுங்கள். தாம் சீதையை கடத்தியதிலிருந்து தமது மனதிலே மகிழ்ச்சி இருக்கிறதா? தங்கள் மனதிலே சாந்தி இருக்கிறதா? தங்கள் மனதிலே ஒரு புயலை மறைத்து வைத்துக் கொண்டு ஏமாற்றிக் கொள்கிறீர்களா? நானா ஏமாற்றிக் கொண்டேன்? பூஜை புரிய அமரும் போது மனதிலே தியான சக்தி இல்லை. யாக குண்டத்திலே எரிகின்ற நெருப்பிலே தெய்வீக வாசனைக்கு பதிலாக துர்நாற்றம் எழுகிறது. நிம்மதியாக தியானம் புரிய இயலாது இருக்கிறேன். வேத மந்திரம் சொல்ல அமர்ந்தாலும் மந்திரங்கள் எனக்கு மறந்து போகிறது. காலை எழும்போதே குழப்பங்களாக இருக்கிறது. குழப்பங்கள் எதனால் நேருகிறது? அதை மாற்ற வழி என்ன? கோபிக்காதீர்கள் என் மன்னா. சீதாவை கேடின்றி ரகுவரனிடம் அனுப்பி விடுங்கள். ராணி, இப்போது தெரிகிறது இப்படி ஒரு பேய் உன் நெஞ்சிலே இருந்து ஆட்டுகிறது. சீதை சக்களத்தி என்று. இல்லை, சீதை எனக்கு சக்களத்தி இல்லை. சக்களத்தி ஆவாள், அவளை ஆக்குவேன். அதோடு உன் பட்ட மகிழ்ச்சி பதவியையும் பறித்து விடுவேன். இந்த உணர்வுகள் தான் எனக்கு அறிவுரை சொல்ல தூண்டுகிறது.
புலம்பினாலும் அழுதாலும் என்ன, சீதை இருக்கப் போவது இலங்காபுரியில், வாழப்போவதும் இலங்காபுரியில். என்ன விஷயம்? எதற்காக இந்த அறிவிப்பு? வெற்றியை உடமையாக்கிக் கொண்ட லங்கேஸ்வரருக்கு ஜெயம் உண்டாக ஒற்றரிடமிருந்து செய்தி வந்தது மன்னா. என்ன என்பதை சொல். மன்னவா, வந்த செய்தி சீதையின் கணவர் ராமன் தன் தம்பி லக்ஷ்மணனுடன் கிஷ்கிந்தையின் மன்னன் சுக்ரீவனின் பெரிய வானர சேனையுடன் கடற்கரைக்கு வந்திருக்கிறார். இன்னும் என்ன? ஒன்றுமில்லை மன்னா. அப்படியா? செல். கேட்டீர்களா என் மன்னா? அப்படி ஒரு சேனையுடன் லங்கையை முற்றுகையிட வந்து விட்டார்கள். ராணி மண்டோதரி, அது அக்கறைக்கும் இக்கரைக்கும் ஆகாசத்திற்கும் பாதாளத்திற்கும் உள்ள தூரம். சுவாமி, அவருடைய ஒரு தூதன் லங்காபுரி வந்தார். பூரா லங்கையும் அக்னிக்கு இரையாக்கி போனார். சற்று யோசியுங்கள் சுவாமி. வீரர் நீங்கள், விவேகி நீங்கள். நீதி அநீதி என்னவென்று தங்களுக்கு தெரியாதா என்ன? யோசிப்பதும் யோசனை கூறுவதும் அமைச்சர்கள் செய்ய வேண்டிய வேலை. மகாமேதை, மதியூகி, நீதி உணர்ந்த அமைச்சர் பெருமக்கள் நியாயம் என்னவென்று எடுத்து காட்டுபவருக்கு குறைவில்லை இந்த லங்கேஸ்வரனின் ராஜ்யசபையிலே. ஆராய்ந்து ஒரு முடிவெடுப்பது ராஜ்யசபையில் தான் ராணி. சீதே, மகளே மகளே, நகரம் முழுவதும் ஒரே பேச்சு. எது பற்றி மாதா? ஸ்ரீராமரின் சேனை சமுத்திர கரைக்கு வந்து விட்டது. ஒற்றர்கள் தந்த செய்தி இது. என்ன நிஜமா இது? என் மன்னர் மைத்துனர் வருகிறார்களா? இது நிஜம்தானா? ஆம், கட்டப்பாடு பிடிக்கும் நேரம் வந்து விட்டதா? அம்பா கௌரி மாதா, உன் திருமுகத்தை சொப்பனத்தில் கண்டேன். இதை சொப்பனமாக்கி விடாதே. இதை சொப்பனம் என்று சொல்லாதே சீதே. இது நிஜம்தான், சத்தியமான உண்மை. சுந்தர லங்கை நகரமே சிந்திப்பதற்கு தொடங்கிவிட்டது. இளவரசே இந்திரஜித், தம்பி விபீஷ்ணா, தளபதி நிகும்பா, பிரகஸ்தா, மகாபார்ஸ்வா, துர்முகா மற்றுமுள்ள அமைச்சர் பெருமக்களே, உங்களுக்கு இது தெரிந்திருக்கலாம். காட்டில் திரிந்த அண்ணன் தம்பிகள் ராமனாம் லட்சுமணனாம் கிஷ்கிந்தையின் வானர சேனைகளுடன் கடற்கரையிலே கூடியிருக்கிறார்களா? நம் ஒற்றர்கள் சொன்னார்கள், அவர்கள் லங்கை மீது தாக்குதல் நடத்த காத்திருப்பதாக. இந்த செய்தி இலங்கை முழுவதும் பரவலாக பேசப்படுகிறது. மக்கள் கலக்கமடைந்திருக்கிறார்கள். போர் இலங்கை வாசலை நெருங்கிவிட்டதே என்று. முதியவர் மால்யவானே, தாமே கலங்கி நிற்கிறீர்களே. ஒரு இந்திரஜித், மால்யவான் நமக்கு மூத்தவர், மதியூகி. நாம் அவரை மதிக்க வேண்டும். பெரியவர் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். அவையோர்களே, இப்படி ஒரு சிறிய பிரச்சனை வந்திருக்கிறது. அனைவரது கருத்துக்களையும் இங்கே என் முன் நீங்கள் வைக்கலாம். அன்றொரு நாள் இதே அவையில் என் முன் நின்று வானரம் ஒன்று வரம்பு மீறி பேசியது. விபீஷ்ணன் குறுக்கிட்ட காரணத்தால் தான் நாம் அதை விட்டோம். அன்றே கொன்றிருந்தால் போர்க்கூச்சல்கள் இலங்கையின் கதவை தட்டி இருக்காது. அவையிலே இன்று இந்த பிரச்சனை வந்திருக்காது. சீதைக்காக ஒரு போர் நடக்காது. சின்னவர்களான அவர்களுக்கு இந்த சிந்தனையும் இருக்காது. இப்போது மட்டும் இதில் என்ன பெரிய பிரச்சனை வந்து விட்டது? சமுத்திரக்கரை வந்ததாலேயே தாண்டி விட்டதாக அர்த்தமில்லை. ஒரு 100 யோஜனை தூரம் அவர்கள் சேனையை நடத்தி கொண்டு விரிந்த கடலை தாண்டி வருவது என்பது செயலாகாத ஒரு சிதைந்த கனவுதான். சேனாதிபதி அகம்பா, ஓடி வந்த நீ வீரம் பேசலாமோ? அனுபவப்பட்டவன், கண்ணால் கண்டவன் ஸ்ரீராமனின் வலிமை என்ன என்று. அன்று ஜனஸ்தானத்தில் இருந்து உயிருக்கு பயந்து தற்காத்துக் கொள்ள யுத்த பூமியிலிருந்து ஓடிப்போய் ஒதுங்கிக் கொண்டவன் நீ. மன்னவா, நடந்து போனதை மறக்கக்கூடாது. எதிரியினுடைய ஒரு தூதன் அனுமான் சமுத்திரத்தை தாண்டி லங்கை நகருக்குள் புகுந்தார். அரசே, நமது இலங்கை காவலற்ற நகரம் அல்ல. தனியாக வந்த ஒரு வானரம் லங்கை நகரையே கொளுத்தி விட்டது. நமது பெரும் பெரும் வீர தீர வலிமையுள்ள காவலர் என்ன செய்தார்?
இதற்கு அர்த்தம் என்ன அரசே? நமது தற்காப்பு அரண் கூட நற்காப்பு தரவில்லை. அதை விடு விபீஷ்ணா. அடுத்து செய்ய வேண்டியது என்ன? மாவீர லங்கேஸ்வரா, ஸ்ரீராமச்சந்திர. விபீஷ்ணா, எதிரிக்கு ஸ்ரீ என்ற அடைமொழி போடாதே. மன்னியுங்கள் லங்கேஸ்வரா, சிந்தித்து பாருங்கள். ராமனுடன் பகைமை அரசியல் பின்னணியால் அல்ல. எப்போதுமே அவர் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்ததில்லை. பகைமைக்கு முதலில் வித்திட்டது நம் சகோதரி சூர்ப்பனகை. கரதூஷணர்கள் பொறுப்பில்லாமல் தமது அகம்பாவ நினைப்பால் ஒரு போரை உருவாக்கி மாண்டு விட்டார்கள். அதைவிட கற்பனைக்கும் எட்டாத சின்னத்தனம் புரிந்தது தாம்தான். அவருடைய மனைவியை கடத்தி வந்து அவர் குலப்பெருமையை கெடுத்து வந்து. விபீஷ்ணா, மன்னியுங்கள் மன்னா, யார் செய்தாலும் குற்றம். வீண் கௌரவம் இனியும் பார்க்காமல் தேவி சீதையை தக்க துணையுடன் ராமனிடம் உடனே அனுப்பி வையுங்கள். மன்னவா, நமது உயர்ந்த குலத்தில் மூவுலகம் போற்றும் ராட்சச குடும்பத்தில் எனது சிற்றப்பா விபீஷணர் எப்படித்தான் உங்கள் தம்பியாக வந்து பிறந்தாரோ? நான் ராட்சச குலம் அல்ல, மிக புனிதமானவரான மகரிஷி புலஸ்தியர் வம்சம். இந்த அவையிலே நன்றி கெட்டு, நாணம் கெட்டு, வீரம் கெட்டு, விவேகம் கெட்டு வீற்றிருக்க வேண்டிய தேவை என்ன? தாடி வளர்த்து தவம் புரிய போக வேண்டியதுதானே. இந்த லங்காபுரியில் ஏன் இருக்கிறீர்கள்? அடக்கம் தேவை. சிற்றப்பாவை சிறுமைப்படுத்துவதென்பது உன் வயதுக்கு தகாத செயல். உறக்க பேசுவது பெருமை அல்ல. உனக்கு அனுபவம் இல்லை, சிறு பிள்ளை. பிள்ளைதான். சீரிப்பாயும் லங்கேஸ்வரனின் பாராட்டு பெற்ற பிள்ளை. மேகநாதன் என்ற என் பெயருக்கு இந்திரஜித் என்ற சிறப்பு பெயரை பெற்றுக்கொண்ட சிறு பிள்ளை. ஐராவதத்தின் மீது ஆரோகணித்து வருகின்ற அந்த தேவர்களின் இந்திரனை ஆகாயத்திலிருந்து அடிமட்ட பாதாளத்தில் தள்ளிய இந்த இந்திரஜித் ஒரு அனுபவம் இல்லாத பிள்ளைதான். மன்னவா, வனத்திலேயே மறைந்து திரியும் 2 மானிடர், அவர்களுக்கு துணை சில வானரங்கள். தாம் அதை கண்டு பயப்படலாமா? பயம் என்ற வார்த்தை ராவணனின் அகராதி என்னும் ஏட்டில் கிடையாது. வானர கூட்டங்கள் வாலாட்டினால் ராவண கூட்டங்கள் நடுங்குமா? மன்னா லங்கேஸ்வரா, தந்தை என போற்றி உங்களை வணங்குகிறேன். தாங்கள் மன்னன் மட்டுமல்ல, எனக்கு அண்ணனும் கூட. யாரை வனத்திலே திரிபவன் என்று அலட்சியப்படுத்துகிறீரோ அவரது வல்லமையை மறந்து விடாதீர்கள். மாவீரன் சுபாகு, பயங்கர கவந்தன் வீராதன், கரதூஷணன், திருசரன், உங்களை கலங்க வைத்த வாலி, இவர்களெல்லாம் ராமபாணம் பட்டு தங்கள் உயிரை விட்டவர்கள். வானரம் என்று கேவலப்படுத்துகிறீர்களே, அந்த கேவலத்தில் ஒருவர்தான் லங்கையின் கூட கோபுரங்களை தீயிட்டு எரித்து சாம்பலாக்கி லங்கையின் வரலாற்று செல்வங்களை சுடுகாட்டு சிதையிலே சிதறி கிடக்கும் எலும்புகளைப் போல் ஆக்கிச் சென்றது. அண்ணா, நமது மாண்புமிக்க விஸ்ராவசின் வம்ச நலனுக்காக பேசுகிறேன். நீங்கள் பேசுகிறீர்கள் கோழைத்தனத்தின் கோபுரத்தில் ஏறி நின்று. பாதகம் புரியாதீர்கள் என்று நீதிமொழிகள் எடுத்துச் சொல்கிறேன் இந்திரஜித். மன்னன் தவறும் போது மரணத்துக்கு அஞ்சி வாய்மூடி மௌனமாயிருக்கிறார்களே மந்திரிமார்கள். அவையிலே அரசருக்கு இச்சகம் பேசி நச்சு தன்மையை நாடாள விட்டு கண்டதே கோலம் கொண்டதே காட்சி என்றிருந்தால் நாடு நாடல்ல சுடுகாடு. அரசருக்கு நல்ல மந்திரி, நல்ல குரு, நல்ல வைத்தியர் சரியாக அமையாது இருந்து விட்டால் தாளம் போடும் மந்திரிகளால், ஒத்து ஊதும் அந்த சபையோரால் நாடும் வீடும் நலிந்து விடும். நல்லோர்களின் மனம் புண்படும். அந்த அரசனின் ராஜ்யம், அந்த அரசனின் உடல், அவன் தர்மம் மூன்றுமே அழிந்து ஒழிந்து விடும். மன்னா லங்கேசா, எனது அன்புமிக்க அண்ணா, உங்கள் மனம் காமம், கோபம் இவைகளுக்கு வசப்பட்டு உங்களை தடம் புரள வைத்து விளையாடுகிறது. பக்கத்தில் உள்ளவர்களும் உங்கள் நல்குணர்வை தூண்டிவிட மறந்து தூங்குகிறார்கள்.
தசகண்டரே, காமத்திலே தங்களை இழந்து ஒரு மாற்றான் மனைவியை கூற்றுவன் என்று அறியாமல் கொஞ்சுவதற்கு கொண்டு வந்தீர்கள். மன்னவா, அவள் ராட்சச குலத்திற்கே நஞ்சினை போன்றவள். விபீஷ்ணா, நீ மட்டும் எனது தம்பியாக இல்லாதிருந்திருந்தால் உன் நாவு அறுக்கப்பட்டிருக்கும், உன் வாய் மூடப்படும். மன்னியுங்கள், மன்னியுங்கள் லங்கேஸ்வரா. தாங்கள் செய்த குற்றங்களை சொன்னால் தாம் சீறுவது அழகல்ல. வேத விற்பன்னரே, விவேகத்தை இழக்காதீர்கள். மாற்றான் மனைவியை அவள் விருப்பத்திற்கு மாறாக கடத்துவது ஈனத்தனம், அது வீரம் அல்ல. மாற்றான் மனைவி உங்கள் மரணத்தின் மறுவடிவம் போன்றவள். ஆகையால் உங்களை இருகரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறேன் அண்ணா. சீதாதேவியை இனியும் இங்கு வைத்துக் கொள்ளாமல் அனுப்பிவிடுங்கள். அதனால் உங்கள் மரியாதை குறையாது, மூவுலகமும் பாராட்டி பேசும். மரியாதை உயராது. அகில உலகம் என்னை கோழை என்று சொல்லும். வீரமிக்கவர்கள் கூடும் இடங்களிலே மானம் கெட்டவன் என்று என்ன சொல்லுவார்கள். வீரமிக்கவன் ஒரு முடிவெடுத்து விட்டானால் அதில் பின்னடைவது என்பது அவன் வீரத்திற்கே இழுக்கு. ஆனால் நீதி, நீதி நீதி சக்தி பலம் இல்லாத கூட்டம் தங்களை காத்துக்கொள்ள எழுதியது. அதற்கு வீரமுள்ளவன் கட்டுப்பட மாட்டான். நீதி சக்தியின் கொத்தடிமை. சக்தி உள்ளவன் செய்வதுதான் இன்றைய நீதி, அதுவே தர்மங்கள். இல்லை அண்ணா, இல்லை, இது தர்மம் அல்ல. தர்மம் இல்லாத இடத்தில் அமைதி இருக்க முடியாது. ஆண்மை மிக்க மன்னவனாயிருந்தாலும் அதர்மம் செய்தால் அழிவான். ராமனிடம் ஆன்மீக பலம் இருக்கிறது, ராமனிடம் தெய்வீக சக்தி இருக்கிறது. தான் என்ற தங்கள் அகந்தையால் அரக்கர் குலமே அழிந்துவிடும். நம் குலம் அழியக்கூடாது என்று தங்கள் காலடி தொட்டு வேண்டிக் கொள்கிறேன். காலை பிடிப்பது அன்பினால் அல்ல, கட்டிக் கொடுக்கும் குணம், வீட்டை மறக்கும் மனம், வணங்காமுடி ராவணனை வனத்திலே திரியும் ராமனை வணங்க வைக்கும் திட்டம். ஏமாறுவது நான் அல்ல, வானரனை வளரவிட்டதை நீதான் என்பேன். நீதான் சீதைக்கு மெய் காப்பாளன். அவள் சொல்லித்தான் வானரம் இலங்கையை எரித்தது, அவளை மட்டும் விட்டு வைத்தது. நல்லவன் போல் நடிப்பவனே, சோறு போட்டவனுக்கே கேடு நினைப்பவன் நீதான். அழகு மிக்க லங்கையை எரிக்க வைத்து இடம் மாறி செல்வதற்கு திட்டம் திட்டி அஸ்திவாரமிடுகிறாய். அதற்கு தேயா நீதி தர்மங்களை சொல்லுவது? சென்று விடு துரோகி. லங்கையை மறந்து அவன் கால்களை தாங்கிக் கொண்டிருந்து எதிரி பக்கம் சேரும் இலக்கணத்தை எழுது. செல். அண்ணா, நான் உங்களுக்கு அந்நியன் அல்ல. தாம் எனக்கு தந்தைக்கு சமம். கபடமில்லாமல் பேசுகிறேன். உங்களுக்கு களங்கம் வரக்கூடாது என்று கெஞ்சுகிறேன். உங்கள் வாழ்வுதான் எனக்கு பெரிது. என்னை வெறுத்தாலும் பழித்தாலும் உங்களுக்கு கேடு வரக்கூடாது. ஸ்ரீராமர் தெய்வம் போன்றவர், அவரை தவறாக நினைக்காதீர்கள். எடு, கையை எடு. செல். இலங்கையை அசுத்தப்படுத்தாமல் சென்று விடு. செல். இந்த இலங்கையில் உனக்கு இடமே இல்லை. செல். பார்த்து சிரிப்பவர்களே, உங்களைக் கண்டு பரிதாபப்படுகிறேன். இப்போது சிரிக்கும் நீங்களெல்லாம் அழும் நேரம் என் கண்ணுக்கு தெரிகிறது. ஆன்றோர்கள் சொல்கிறார்கள், வீழ்ச்சிக்கு தொடக்கம் விவேகம் முடக்கம். வீழ்ச்சி பாதையிலே செல்லும் ஒருவனை விவேகம் செயல்பட்டால் காப்பாற்ற முடியும். தன் பிடிவாதத்தால் கெட்ட பாதையில் தான் செல்வேன் என்பவனை தெய்வமே வந்தாலும் திருத்த முடியாது. ஆளும் மன்னவனை ஆண்டவனாக மதித்து அவன் செய்யும் தவறுகளை எல்லாம் கைதட்டி ரசித்து தன்மானமற்ற ஒரு கூட்டம் இருந்தால் மன்னவன் திருந்துவதெங்கே?